இல்ல அவங்க வந்து ஜென்ரலா தான் சொல்றாங்க. 10 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 4 வெளிநாட்டு பயணங்கள்ல டோட்டலா வந்தது 18,498 கோடி. அவ்வளவுதான் மெச்சூர் ஆயிருக்கு. அதாவது அவ்வளவுதான் கிறிஸ்டலைஸ் ஆயிருக்கு, மெட்டீரியலைஸ் ஆயிருக்கு. அதுல எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவுடா அப்படின்னு பாத்தீங்கன்னா 32,000 பேருக்கு தான் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அபிஷியல் ஃபிகர் சொல்லுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, 31 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. ஆனா இது உண்மையிலேயே அவ்வளவு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அடுத்து இன்னும் ஒரு முறை கூட அவர் வெளிநாடுக்கு போனாலும் போகலாம். ஆனா வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுற்றுலா மாதிரி தான் அவர் போயிட்டு இருக்கிறாரே தவிர ரொம்ப சீரியஸான இதுவா இல்லை. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்ட்டு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அதாவது ஒரு தொழில் துவங்குவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது, என்னென்ன கட்டுப்பாடுகள், என்னென்ன பர்மிட்ஸ் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க போனீங்கன்னு சொன்னாலும் டிஎம்கேனுடைய நிர்வாகத்துல அதிகாரிகளும் சரி அப்படிதான் இருக்கிறாங்க. ஏன்னா அதிகாரிகள் ஓரளவுக்கு நேர்மையா இருந்தாலும் கூட அவங்கள நேர்மையா இருக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் மந்திரிகள் விடுறது இல்லை அப்படிங்கிறத நாம பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்கல. அதாவது இவருடைய இந்த ஜெர்மனி அண்ட் இங்கிலாந்து இங்கிலாந்து விசிட்